காளையவும் பார்க்கட்டும் ஆளுங்க. வா வருமா வருமா பேரை சொல்லி கூப்பிட்டாவே வருதுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி சொல்லுங்களேன். என் பேர் முருகன். அதாவது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துருப்போமா 7 ஆண்டுகள் இருக்குங்களா? 2018. இப்போ 2026 இருக்கிறோம். 18ல் எங்கே இருந்தோம்? திருமங்கலம் பக்கத்தில் பிகேன் காலேஜுக்கிட்ட புளியங்குளம் விளக்குன்னு சொல்லி வரும். உங்கள் சொந்த ஊர் அதே மைக்குடி தான்? மைக்குடி, அதுக்கு பக்கத்தில். சரிங்க. அதாவது 8 வருடங்களுக்கு முன்னாடி வீடியோ எடுத்ததுக்கும் இப்போக்கும் உங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்தா என்ன இருக்குங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம். வளர்ச்சின்றது இந்த இதனுடைய மகசு குறைஞ்சிக்கிட்டே வருது, கூடலை. பூரா பொட்டை பொடிச்செல்லாம் பிளாட்டை போட்டுக்கிட்டு பிளாட்டுக்குள்ளே சாணி ஓட்டாலே வந்து பிளாட்டுக்காரங்க எங்களோட சண்டைக்கு வராது. இந்த இடத்துல ஏன்டா சாணி ஓட விட்டா? இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதாவது சும்மா இருக்கிற இடம் தான், சும்மா இடக்கிறதுல இந்த அவனியாவரத்துக்கு போகிற வழியில் ஒரு பிளாட்டில் சாணியை போட்டுச்சுன்னு மாட்டவே மறித்து நிப்பாட்டிக்கிட்டாங்க 4 பேர். நான் இங்கே சோறு காய்ச்சிக்கிறீங்க, என் மையன் போன் அடிக்கிறேன், எப்பா மாட்டை விட மாட்டுறாங்க. எதுக்குடா அப்படின்னா பிளாட்டில் சாணியை போட்டுருச்சான். திரும்ப இங்கேருந்து ஓடுறேன், போய் ஐயா அங்கே வாங்க, இது வந்து அழகுமலையா மாடு, இது அந்த இடத்துல கால் வச்சாலே உங்களுக்கு நல்ல நேரம், நீங்கள் என்ன சாணிக்காக இப்படி சொல்கிறீங்கன்னாவும் அவருக்கு புரியலை. அப்படியாயா? சரிங்கய்யா, பற்றிட்டு போங்கய்யா. இப்படி கஷ்டங்கள்லாம் வருது அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிற மாதிரி. இந்த சின்ன பயல்களுக்கு அந்த இது தெரியலை. அவர் கூலிக்கு ஆள் கூட்டிகிட்டு வராரு உள்ளாவரத்துல இருந்து, வாங்கடா மாட்டை பூரா மறிக்கணும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இருக்குது சார். இது ரொம்ப கஷ்டத்தில் ஓடிக்கிருக்கு. எனக்கோ எங்கள் காலத்து வரைக்கும் இதை ஓட்டுவோம். பேரம்பேத்தி இல்லைனாலும் மாற்றி அமைக்கணும்னு எனக்கெல்லாம் கொள்ள ஆசை. அதாவதுங்க காலங்காலமாக நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதே நேரம் இங்கே வந்து பார்க்க முடியுது இவ்வளோ பெரிய லாரியில் இதனுடைய எருவை வந்து ஏற்றிட்டு போகிறாங்க. இவங்களே வரலன்னா இன்னும் அந்த மாடு ஊரை அழிஞ்சிருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா இருக்கிறான் சம்பளம். மாட்டு போனா மாடு மேய்க்க கூப்பிட்டா 1000 ரூபா சம்பளம், ஒரு கோட்ரு. இந்த மாடு சாணி வைங்க கேரளாக்காரை வர கண்டதே அந்த மாடு இன்னும் நெளிக்குது. அப்படிங்களா? நெளிக்குது, இல்லைன்னா மாடு இன்னும் அழிஞ்சிருக்கும். அதெல்லாம் இதுக்கு வேற 100க்கு 100 அது உண்மையை சொல்கிறேன். வந்து அவங்க எத்தனையோ எருவு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கேரளாக்காரன் இதே விதவே கையில் வச்சுக்கிட்டாங்க. ஏன் இதை வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வாங்க மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு வருமானம் வரல. வருமானம் வரலையா? இதனுடைய மகத்துவம் தெரியல. ஆத்தாரி அவங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து எங்க அப்பா காலத்துல வயக்காட்டு கிட போட்டு பொழைச்ச காலம். இன்னைக்கு அப்படி சம்சாரி எல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு எவ்வளவு சம்பளம்? 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா கொடுத்து ஆள் கூலி ஆள் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு ஆள் வேலைக்கு கூப்பிட்டு 1000 ரூபா இருக்கிறாங்க. 3 மாசம் 5 மாசம் பாடு போட்டு அந்த நெல்லை கொண்டு போய் போடையில 1000 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டுறாங்க. சம்சாரி எந்த வழியில தப்பிக்கிறது? நம்ம நாட்டு சம்சாரிக்கு 10 கட்டாது. ஆனால் இது நாங்கள் விருப்பப்பட்டு கிடைக்க கூப்பிட்டா போய் போடுவோம். போட்டு ஐயா 1000 கொடுங்க, 2000 கொடுங்க எங்கள் கஞ்சிக்கு. அதே கேரளாக்காரங்க எடுக்கிற விலைக்கே நீங்கள் தமிழ்நாட்டில் கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்க? கொடுப்போம். தேவை பணம் தான். தாராளமாக 10 ரூபா குறைச்சி கொடுப்போம். அவங்களால சமாளிக்க முடியாது. இல்ல, அதுக்குரிய விவசாயம் பண்ணும்போது இது வந்து இயற்கையா மழை வேணும்ல. எங்க ஏரியாலாம் எந்த கிணத்தை பார்த்தாலும் உப்பு தண்ணி, கடல் தண்ணி மாதிரி, எந்த வெள்ளாமையும் வராது. அதனால இப்படி உரங்கள்லாம் வாங்கி எங்க சம்சாரியை தப்பிக்க முடியல. இல்ல, இதை விட சிறந்த உரம் இல்லவே இல்லதான். எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான உரம். ஆனா இதை வந்து நம்ம தமிழக விவசாயிகள் வந்து கண்டிப்பா வந்து பயன்படுத்தணும்னா அதுக்கு தக்கன விலைவாசி கிடைக்கும். நெல்லெல்லாம் 3000 விற்கணும், 2500 ரூபா விற்கணும். இப்போ எல்லாம் 1000 ரூபா, 1250 ரூபாய்க்கு கூவி 73 கிலோ இடம் வச்சு 800 நிற்கிது நெல் அள்ளிட்டு போறாங்க வியாபாரி. சம்சாரிக்கு இதில் என்ன இருக்கு? கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஒன்றும் தப்பிக்க முடியல. சரிங்க, இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 4 மைங்க. 4 பசங்க. இந்த 4 பசங்களுக்கு எப்படிக்கும் பிரிச்சுடுவீங்க. அவங்க திரும்பவும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதை வளர்க்குற மாதிரி இருக்குதா? இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? பிரித்து கொடுத்துட்டேன். அவனுக்கு வந்து 4 வயலுமே பொழப்புக்கு வழி இல்லை. இதில் தான் கட்டி இழுக்கிறான். 2 வயல் படித்தான், 2 பேர் மாடு மேய்ச்சான். படித்தவனும் மாட்டுக்கு வந்துட்டான். ஒன்றும் உருப்படியான இடத்துக்கு போகலை. சரி,
4 வயலுக்கு ஆளுக்கு 200 பிரித்து விட்டுட்டேன். இந்த இது அவன் அது மூத்த மாடு, இது கடைசி மேய மாடு. இந்த முள்ளுக்கு அங்கிட்டு 2 மைங்க இருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது உங்களுக்கு தான்? ஆமாம், ஆமாம் தான். இதில் ஒரு முதலாளி வீட்டு மாடு இருந்தால் இந்த தொடையில் எழுதியிருக்கும் MUன்னு. அவங்க மாடு 86 வந்தது எங்ககிட்ட. எங்கள் அப்பா காலத்தில் வந்துச்சு. அவங்க எங்கள் அப்பா ஒரு 10 வருஷம் மேய்ச்சாரு. அதுக்கு முன்னாடி 96 என்கிட்ட தான் இருக்குது. அந்த அவங்க மாடு 150 மாடு இருக்குது. அந்த 150 மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு என்கிட்ட இந்த இங்கே இருக்க ஆளுக பல வருஷமாக இருக்காங்க. அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்களா. இவ்வளோ காலமாக நீங்களும் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுலேருந்து கண்ணுக்குட்டிகளும் வந்துட்டு இருக்கோம். ஏன் அடுத்தவங்களுடைய மாட்டை நம்ம வந்து வளர்க்கணும்? அதையும் நீங்கள் வந்து வாங்கிக்க வேண்டியதானே? அப்படி வாங்கி அவங்க ஒரு பெரிய இடத்துக்காரங்க நம்பி விட்டாங்க. சரி. அதை வச்சுதான் முழு தூரம் பொழைச்சோம். என் ஆயுசு வரைக்கும் அந்த மாட்டை நான் மேய்ப்பேன். அதுக்கு பின்னாடி என் மயங்கி யாருனாலும் பரவாயில்ல, ஒரு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறீங்க. இன்றளவும் என்னதான் நம்ம வந்து சம்பாதிச்சாலும் நம்ம ஆரம்பத்தில் இருந்தபடியே இதுதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். எங்கள் அப்பா 14 மாடு கொடுத்தாரு. இன்னைக்கு என் மயங்களுக்கு ஒரு மயம் ஒன்றுக்கு 200 விட்டுருக்கீங்க. அப்போ அந்த மாடு தான் எங்களுக்கு உரமோரு. சரி, நன்றியை மறக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. மறக்கவே மாட்டோம். சாகந்தட்டிக்கு அங்கே என் ஆயுசு வரைக்கும் அந்த மாடு இருக்கும். எனக்கு பின்னாடி நானே என் மயங்களை அவன்ட்ட ஒப்படைச்சிட்டு மாமா அப்படி இருக்கு, அவங்க வந்து என் மயங்க என்னைய மாதிரி நானே அம்மா இருப்பாங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி. அடுத்து ஒருத்தர் முதலாளி மாடு மேல மாட கரகை, அவங்கெல்லாம் 1000 மாடு வச்சுருந்தவங்க. உருப்படியான ஆள் இல்லாமல் மாடு அவங்க கிடையே அழிஞ்சு போச்சு. ஒரு 100 மாடை மட்டும் பேர் சொல்கிறதுக்கு என்கிட்ட விடுங்கன்னு சொல்லி ஒதுக்குனேன் 2016. சரி. இதில் என்ன ஒன்றுன்னா வருஷத்துக்கு 10-20 கழிச்சிருவோம். காளாங்கண்டு கழட்டு மாடு இப்படி மாட்டை கழிச்சு அவங்களுக்கு போய் தொகையை கொடுத்துருவோம். அந்த 100 மாடுனா 100 மாடு எங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதை இந்த மயம் மூத்தவனும் இளையவனும் தனியாக போனாங்க. இப்போ நாங்கள் மேய்க்க முடியாது, அந்த முதலாளி விட்டு மாட்டோம், ஆளுக்கு 50 நீங்கள் பற்றிக்கங்க சரி அப்படின்னு அவங்ககிட்ட விட்டுருக்கேன். அதுவும் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது சார். அதனால தான் எங்கள் பிள்ளை ஊட்டியை நல்லா மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களுடைய பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். வயசான காலகட்டத்தில் எல்லாரும் படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகிறாங்க, வெளியில் போயிடுறாங்க. இப்போ உங்களுடைய மகன்களோ இல்லை உங்களுடைய பேர குழந்தைங்களோ இந்த மாடுகளை தொடர்ந்து வளர்க்குற மாதிரி நிலைமை இருக்குதா எப்படி? ஏன்னா மாடு 4 பேரும் இழுத்துருவாங்க. மயங்க 4 பேர்த்துக்கும் இதனுடைய விவரம் எல்லாம் முடிவு விட்டுருச்சு, இதனுடைய லாப நட்டம் தெரிஞ்சுக்கிடுச்சு. அடுத்து வாரம் இந்த அறிக்காம பாருங்க, இப்படி ஆளுகளை மாற்றணும். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுனாலும் படிக்க வச்சு எதனாலும் ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு கூட பொழைங்கடா சாமி. ஏன் அப்படி சொல்றீங்க? இந்த மாடுகளை வந்து காப்பாத்துறது இல்லையா? இப்படி வந்து கடை மாடுகள் அழிஞ்சிட்டே போயிடுச்சுன்னா முடியாது சார். நாய் வைத்தியெல்லாம் வசவங்க பார்த்தாங்கம்மா, செருப்பு தூக்கிட்டு வரேன், வழக்கமாத்த தூக்கிட்டு வர பொம்பளை அத்தனையும் பொறுத்து போகணும். இன்னி போகிற காலத்துல எல்லாம் அவங்க எல்லாம் பொறுமை தாங்க. அவங்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை பொறுமை இருக்காதுன்னு சொல்றீங்க. ஒன்றுக்கொன்று ஒரு நண்பனாக இருந்து ஐயா ஒரு கண்டு விடுங்கய்யா, வீட்டில் ஒன்று கூட இல்லை அப்படின்னு சொல்றியான். சரி வாங்கிட்டு போய் வளடான்னு கொடுக்குறேன். ஒரு 6 மாதம் கழிச்சு என் மையனை வேலை எங்கள் ஓத்தாளக்க கிடமா இருக்கார எங்கடா வரேன்றியான். இதெல்லாம் சொல்லக்கூடாது இல்லைங்களா? சொல்கிறது அன்றைக்கி நாங்கள் கோனாரு, அவன் ஒரு சாதி தெரிஞ்சுக்கிடுச்சு. இன்னார் மையம் முருகை மையன்னு அவன் ரோட்டில் நின்றுக்கிட்டு நான் அவங்க மையங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன், அவங்க கோத்தாளக்கன்றது எனக்கு நல்லா காது கேட்குது. நீ என்கிட்டயே தோளில் உட்காந்து காதை கடிச்சிட்டேலடா, நல்லா இருறா அப்படின்ட்டு தான் வந்தேன். மக்கிய நாளே கோயில் காலை உணவும் குத்தி காலை ஒடிச்சு விட்டுருச்சு போச்சா. அப்படியெல்லாம் இருக்குங்கய்யா. முந்தி இருந்த ஆளுக வேற, இன்னைக்கு இருக்க ஆளுக வேற. வருங்கால தலைமுறையினர்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று குறைச்சிக்கிட்டு போயிடுவாங்க, இல்லை நிறுத்திடுவீங்கன்னு சொல்கிறீங்களா? இது அழிஞ்சிடும், இந்த பொருள் நீளிக்காது, அதெல்லாம் ஆள் கிடைக்காது. சும்மா ரோட்டில் வரவங்க ஆட்டில் வரவனுக்குலாம் பொழுது போயிட்டா கோட்டரை கையில் காமிக்கணும், அப்போத்தான் நம்மகிட்ட இருக்கான். இல்லைன்னா இது எதுவுமே பண்ணாதே. வெளியில் போனால் புல் இருந்தால் அது புல் மேய்ஞ்சிட்டு வரப்போகுது, தண்ணி இருந்தால் தண்ணி குடிக்க போகுது, ஏரி கம்மாயில் அவ்வளோதானே. ஏதாவது வெயிலில் தலையில் துண்டை போட்டுட்டு முன்னே மடக்கணும்ல, இல்லை நான் ஊர் போய் வெள்ளாமைக்கு போயிடும்ல. எதுவுமே பண்ணாத நான் ஓட்டி விட்டு நம்ம ஆட்டுக்கு இருக்க முடியுமா? அதெல்லாம் பொழுது வரைக்கும் முன்னையே நிற்கணும். மழையிலையும் தண்ணியிலையும் தாங்கன்னு நினைக்கலாம். முத நாள் சாமி ஆற்றுக்குள்ளே அழகுமலை ஆற்றுக்குள்ளே வந்து இறங்கியிருக்காரு. அன்னைக்கு தான் மழை ஆரம்பம். வெறும் ஐஸ் கட்டியாத்தான் விழுந்துச்சு, மழை வேக்கான ஐஸ் கட்டியா விழுகுது. விழுந்தா மாடெல்லாம் அந்த பெருங்குடி கம்மாக்குள்ள இருந்து இங்கே ஓடியா இருந்துச்சு. நாங்கள் அங்கிட்டு தேடிக்கிட்டே எதிர்றோம் மாட்டேன். மாடு இருப்பிடத்தை தேடி வந்துருச்சு, ஓடியா இருந்துச்சு. இந்த தார்பாய குடிசை வரைக்கும் குடிசையெல்லாம் பிச்சு அங்கிட்டு எரிஞ்சிருச்சு. அப்படியெல்லாம் இந்த மழையிலையும் தண்ணியிலையும் தாக்கு பிடிக்கணும் சார். சும்மா இது ரேசான காரியம் இல்லை. ரெண்டாவது ஆள் கிடைக்கல.
ஏழை ஆளுங்க கிடைக்கல. ஆள் இல்லாமத்தே அந்த பொருள் அழியுது. 1000 ரூபா கொடுத்து இந்த கேரளாக்கார இல்லைன்னா இதனால தான் நாங்கள் மாட்டை விற்று தான் கொடுக்க முடியுமா? அதான் அந்த சாணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் காய வைக்கிறாங்க. காசு இது மட்டும்தான் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு வருமானம்னு சொல்லலாம். நல்ல வருமானம். அதுக்காக சும்மா குறைச்சி சொல்லலை. நான் எங்கன பருத்து கிடந்தாலும் விடிஞ்சா எங்களுக்கு இந்த சாணி காஞ்சிட்டா காசு. இதை தவிர வேற எதுவும் இந்த வேற வைக்கும் போதெல்லாம் வயசு பாடியை ஊற்றுருவோம். நல்ல மாட்டை வைக்கவே மாட்டோம். வயசு பாடியை வைப்போம். காளாங்கண்டு குட்டி தான் இருக்குவாருங்க, இப்படி கண்டுகளை வைப்போம். அது வாங்கிட்டு போயிட்டு என்னங்க பண்ணுறாங்க? ஜல்லிக்கட்டுக்கு இந்த பாலமேடு, அலங்காநல்லூர், அவனியாவரம்னு நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களா, நாங்கள் கொடுக்குற கண்டு கதையா. இந்த கண்ணுக்குட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நல்லா வளர்த்து கொண்டுட்டு போகிறாங்க. நல்லா வளர்த்து அதைத்தான் பழகிக்கிறாங்க. என்னதான் அவங்க வளர்த்தாலும் அவங்க வந்து ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்குறவங்க. ஆமாம். அதுலேருந்து இனப்பெருக்கம் பண்ணி அடுத்தது கண்ணுக்குட்டி எடுக்கணும்னு அவங்களுக்கு இல்லை. அது இல்லை. அவங்க அப்படி பார்த்து அவங்க மேலும் இந்த மாடு வளரணும்னு தான் நினைக்கிறாங்க. யார்கிட்ட வாங்குகிறோம். இப்போ நான் ஒரு கண்டு கொடுக்குறேன் சிங்கம்படாரிக்கு, அது நின்று நல்லா விளையாடுது, போகிற இடமெல்லாம் பரிசு வாங்குது. இது எங்கேயா வாங்கினேன்? இந்த மாதிரியா மைக்குடி முருகன் காதில் தோடு போட்டிருப்பாரு அப்படின்னா அவர் நம்பர் இருந்தால் கொடுங்கயா. இன்னமும் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அந்த மீசக்காரர் நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா இருக்க கண்டுதானங்க நம்மளும். இப்போ நம்ம பொழப்பும் நல்லா இருக்கு. இந்த மேட்ச் இந்த வாயிலாட்சிவனை அறுவைக்கு விற்றவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க. மாடே இல்லாமல் போயிட்டாங்க. அதை வச்சு அழகு பார்க்கணும். அதில் வர்ற வருமானத்தை எடுத்து சாப்பிடணும். அவன் பொழப்பு தான் என்னைக்கு நல்லா இருக்கும். சரிங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ உங்களுக்குன்னு பேர பிள்ளைங்க இருக்கும், வீடு கட்டணும், அதுக்கு படிக்கிறதுக்கு செலவு, உங்களுக்கு மருத்துவ செலவு, இதுக்கெல்லாம் இந்த வாழ்வாதாரத்துக்கெல்லாம் இது ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எல்லா செலவும் போக மிச்சத்தில் இருக்கும் இந்த சாணி. இந்த அழகுமலையான மேட்ச்சு அப்படிங்களா? குறை இல்லை. பரவாயில்லையே, கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. 4 மையனுக்கும் 1 கோடி வரும் வீடு கட்டினது. ஏதோ என்னால் முடிஞ்சது. இல்லை உண்மையை சொல்றீங்களா? இல்லை உண்மையான பொழப்பு. எங்கள் அப்பா 7 மயனை பெற்றாரு. அவனுக்கு வீடு கூட கட்டலை. அவர் அன்னைக்கு காலகட்டத்தில் எங்களை வளர்த்தது பெருசு. பரவாயில்லைங்க, கேட்கறதுக்கே வந்து உண்மையாலுமே ஒரு சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நாங்கள் அவர் வந்து 30 ரூபா 25 ரூபாய்க்கு கடை ஓட்டாரு. நாங்கள் வந்து இன்னைக்கு எந்த வயலில் போய் கடை வச்சாலும் 3000 ரூபா நைட்டு பேசித்தான் போவோம். அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன பாதிக்குது? சவால்கள் இருக்கு. இது கடை போடுறதுக்கு ஒரு சில பேர் வந்து தொடர்ந்து இடம் விட மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க வந்து சமாளிச்சு நீங்க வரணும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிடுவோம். எங்களை மதிச்சு கூப்பிடுற ஊருக்கு போவோம். இன்னமும் விவசாய நிலத்துக்கு கடை போடுறதுன்னா அதுக்கும் போயிடுவீங்க. போய்கிட்டே இருப்போம். இந்த பேரையூர் சைடு திருமங்கலத்துக்கு மேற்க இப்போ ஒரு 60-70 நாள் கடை தான் போட்டேன். இந்த மாட்டுக்கு 3000 கொடுத்தாங்க. கடை போடுறதுல உங்களுக்கு பணம் கூடுதலா இல்லை இது போல? இதுதான் எங்களுக்கு லாபம். இதுதான் கேரளாக்காரங்க அவங்களுடைய தோட்டத்துக்கு, மிளகு தோட்டத்துக்கோ இல்லை வேற என்ன சார், எங்களுக்கு ஒரு 4 நாள் ஒரு வாரத்துக்கு கழிச்சு வந்தாலும் கூட ஒரு 10,000 15,000த்துக்கு சாணியால்னா மொத்தமாக வரும். சம்சாரியிட்ட நாங்கள் 20 நாளைக்கு கடை ஓட்டாலும் மொத்தமாக போய் வாங்க முடியாது. அவங்களுடைய தற்பாரு. ஐயா சாப்பாடு தண்ணிக்கு வாங்கணும், காசு இருக்கா? அந்தாக்குதாரி ஒரு 4000 கொண்டு போங்க, இது முடியட்டும், கணக்கு இப்படி முடிக்கணும். அவங்க சூழ்நிலையை சொல்லுவாங்க. இவங்கிட்ட அந்த சோழி இல்லை. பணத்தை கட்டிக்கிட்டுல வந்து உசுப்புறியான். நாங்கள் வாட்டுக்கு பருத்து கிடப்போம். அள்ளி சாக்கை பூரா வச்சுட்டு கானே எந்திரினே சாக்கை என்னன்னு. சரி, சாக்கை என்னதும் பணத்தை கொடுத்துட்டு ஏற்றிட்டு போயிடுறான். சரி, அப்படி வந்து கேரளாக்காரங்க புண்ணியவாளிங்க நம்ம நாட்டுக்குள்ளே இறங்குனாங்க. இந்த உயிர் வாயிலாத செய்வே இன்னும் நீழ்ச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது நீடிக்கணும், இதனுடைய இனம் பெருகணும், இன்னும் உங்களை போல கிடைமாடுகளுடைய வளர்ப்பவர்களுடைய எண்ணிக்கை கூடணும். ஆமாம், அப்படின்னா தான் நம்ம விவசாயம் செழிக்கும். ஆள் கிடைக்கல சார். வேலைக்கு ஆள் தான் குறை, வேற ஒன்றும் குறை இல்லை. வேலைக்கு ஆள் உருப்படியான ஆள் கிடைக்காது. எங்களை நம்பி எங்கிட்டுமே போகவும் முடியாது. இவ்வளோ மாடுகள் வச்சிருக்கீங்களே, ஒரு நோயெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து மருத்துவர்லாம் வந்து இப்பெல்லாம் சரியாக பார்க்குறாங்களா? மருத்துவர்கிட்டலாம் போய் ஊசி ஓட்ட அன்னைக்கு இதோ இந்த மாட்டினுடைய ஓடுற ரத்தமோ என்னமோ இல்லை, நோய் வராது. ஒருவேளை அப்படி வந்தாலும் நாங்கள் நாட்டு வைத்தியம் அதை பார்த்துருவீங்க. மெயினாக வந்து என்ன நோய்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கான வைத்தியம். இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது. என்ன கிட்ட போனாவே வந்து முற்றத்துக்கு வருது. உங்களுக்குலாம் சாதுவாக பழகான்ட்டு இந்த வேம் போனேன் ஓடியாச்சு, எங்களை பார்த்துட்டு மடங்கிருச்சுல, அது மாதிரி தான். ஒவ்வொரு மாடியும் கண்டத்துக்கு கூட கட்ட விடாது, குத்திக்கிட்டே தான் இருக்கும். அதை சைஸா பத்தி குத்தி அது கண்டை பிடிச்சிட்டு மாட்டை ஓட்டிடுவோம். இல்லைன்னா கண்டை கொண்டு போய் அங்கிட்டு போட்டு வந்தா நாய் திண்டு விடும். அது நான் எல்லாத்தையும் பாதுகாப்பு பண்ணணும்.
சரிங்க ஐயா, அதாவது நீங்களும் ஏதோ விசேஷத்துக்கு வெளியில் போயிட்டீங்க, உங்களை பார்த்து கொள்ள நாள் ஆச்சு. ஆமாம், நான் பசங்க சின்ன பசங்கள்லாம் கொண்டு வந்து அங்கே விட்டுருக்கீங்க. ஆமாம், இங்கிட்டு கூட்டி வந்திருக்கலாம்ல. ஆமாம், அவங்களே வந்து மாடு பாருங்கன்னு சொன்னேன். தேனி போயிட்டு வந்துட்டீங்களா? எதுங்க? தேனி போயிட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் வந்து கோயிலுக்கு போகணும். உங்களை பார்த்து 8 வருடங்கள் ஆச்சு. சரி, ஒரு முறை பார்த்து சின்ன சேலம் தானே? ஆமாம், திரும்ப சின்ன சேலம் போகணுங்க. இல்லை, நீங்கள் இருப்பு அங்கேதான். ஆமாம், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நல்லது சார். திரும்ப இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சுன்னா சந்திப்போம். உங்களுடைய இந்த மாடு வளர்ப்பு தொழில் மென்மேலும் வளரணும். வாழ்த்துக்கள்ங்க. நல்லது, சந்தோஷம்.